கடுமையான விமர்சனம் நாம் தமிழர் கட்சியாங்க. குறிப்பாக சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டைங்கிற வலையெடுத்து நாம் தமிழருக்கு சம்பந்தம் இல்லைன்னு வந்தாலும் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை தாக்கி பேசுவது விமர்சனம் செய்வது அப்படிங்கிறதும் அவர் அப்படி பேசுறது ஒரு எதிர்கட்சியில், அதாவது நீங்க வந்து திமுக எதிர்க்கிறத விட்டுட்டு தாவேக்காவை எதிர்க்கிற மாதிரி மாறியதான் பார்க்கணும் பொதுமக்கள். எப்படி நீங்க அதை சொல்றீங்க? அந்த திமுகவை எதிர்க்கிறத விட்டு தாவேக்காவை மட்டும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கால இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? 9 எம்எல்ஏவான்னு மெசேஜ் பண்ணாங்க. அப்படி கேட்கும்பொழுது எங்க அண்ணன் அமைதியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்க வீட்டு பிள்ளைகளை தான் அப்படி யாராவது கேட்டா நீங்க அமைதியா இருப்பீங்களா? அதன் முறைப்படையில தான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் வந்து என்ன மட்டும் கிடையாது, இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் எவ்வளவு ஆபாசமா போட்டிருக்காங்கிறது எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கு பதிலடி கொடுக்கறதா தான் அண்ணா சாட்டை அண்ணா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதனால வந்து திமுகவை எதிர்க்கல, தாவேக்காவை மட்டும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கிடையாது. எவ்வளவோ டிபேட்ல நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கோம். இல்ல திமுகவுக்கு இது வலு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் மேல விமர்சனத்தை விட இங்க விமர்சனம் இல்ல, அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. அதனாலதான் வந்து அவங்கள பத்தி நிறைய பேச வேண்டியதை பேசுறாங்க. மத்த கட்சியும் வந்து அவங்க கொள்கை ரீதியா எல்லாத்தையும் நாங்க எதிர்த்துட்டு தான் இருக்கோம். அது நீங்க பாக்கலாம். மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க. 70-80 ஆண்டுகளாக 2 கட்சிகள் அரசியலுக்கு வந்து 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 உங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி 11 லட்சம் கோடி கடன்ல இப்ப இழுத்து வச்சிருக்காங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த 2 கட்சிகளும் வந்து இனி வரதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படிங்கிறத மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். திரும்பி திரும்பி நீங்க அவங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா வாழ்வாதாரம் ஒட்டுமொத்த மனித வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத இடமா ஆயிடும் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டு நிலமும் ஆயிடும். ஏன்னா கனிம வள கொள்ளை, எல்லா நீர் வள கொள்ளை, அதை பத்தின ஒரு அக்கறை கிடையாது இந்த ஆண்டு கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும். அவர்கள் வந்து எல்லாத்தையும் பிரைவேட் சென்டரா மாத்திட்டாங்க. இருக்கிற எல்லா ஒரு கவர்மெண்ட் வேலை கூட கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன தொழிலாளிகள் அந்த